Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 10.3ல கொஸ்டின் நம்பர் 2 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 3லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சப்போஸ் தி அமௌண்ட் ஆஃப் மில்க் சோல்ட் daily at a milk booth is distributed with a minimum of 200 liters and maximum of 600 liter. அவங்களே கொஸ்டினில் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 200ல இருந்து மேக்ஸிமம் 600 லிட்டர் வரைக்கும் போகுது வித் பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் f of x equal to k when x lies in between 200 to 600 and 0 otherwise. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது find the value of k, the distribution function, the probability that the sale will fall between 300 to 500. அங்கே 200 to 600 கொடுத்துருக்க மாதிரி probability of 300 less than or equal to x less than or equal to 500 என்னன்றதை ஃபைன் பண்ணோம். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷனும் கேட்டிருக்காங்க, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம். ஃபஸ்ட்டு சின்ஸ் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ பிடிஎஃப், கே வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக நமக்கு தெரியும் -infinity to infinity f of x dx equal to 1 under the continuous type, that is pdf-ஆக இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு 200லேருந்து 600 வரைக்கும் டிஃபைன்ட் ஆகிருக்கு. மற்ற கேஸ்லாம் 0. அப்போ -infinity to 200 f of x dx அந்த இடத்துல 0. அதே மாதிரி 200 to 600 f of x dx அங்கே மட்டும் டிஃபைன்டு. 600 to infinity f of x dx அங்கேயும் 0. இந்த இடத்துல 0, இங்கேயும் 0, இங்கே மட்டும் டிஃபைன்டு. ஸோ 0 + 200 to 600 k into dx plus 0 equal to 1. ஓகே, ஸோ அப்போ k கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் 200 to 600 of dx equal to 1. ஸோ அப்போ இதை இன்டெகிரேட் dx இன்டெகிரேட் பண்ண என்ன x 200 to 600 அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க. ஸோ 600 minus 200 equal to 1 k into. ஓகே, ஸோ k into 400 equal to 1. ஸோ அப்போ k-ஓட வேல்யூ என்ன வருது? 1/400. ஓகே, செகண்ட் ஒன் என்ன? f of x equal to integral -infinity to x f of t into dt distribution ஃபங்க்ஷனுக்காக. ஸோ 3 கேஸ் when x less than 200, அடுத்து என்ன? x lies in between 200 to 600 and x is greater than 600. 3 கேஸ், ரைட்? ஆக்சுவலி நம்ம ஃபங்க்ஷனில் f of u duன்னு எழுதிருப்போம்னு நினைக்கிறேன் கொஸ்டினில் நம்ம ஆக்சுவலி, ரைட்? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் போடுறப்ப போத் ஆர் சேம். ஓகே, வேரியபிளில் சேஞ்ச் பண்ணுறதால எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ கேபிட்டல் f of x equal to -infinity to x f of t into dt -infinity to x f of t into dt வந்து நம்மளுக்கு என்ன? 0 தான் இந்த கேஸில். ஏன்னா லெஸ் தென் 200ல் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டெஃபினட்டாக 0. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வென் இட் இஸ் லெஸ் தென் 200. அடுத்து செகண்ட் ஒன் 200 to 600. இங்கே தான் ஃபங்க்ஷன் டிஃபைன், இங்கே மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் -infinity to x f of t into dt which is -infinity to 200 f of t dt, இங்கே 0. அடுத்து 200 to x f of t dt. ஸோ -infinity to 200ல் 0. 200 to xல் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? k into dt. k-ஓட வேல்யூ நமக்கு என்ன? 1/400. ஸோ அதனால் 1/400 into dt. ஸோ அது கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கலாம். இன்டெக்ரல் 200 to x dt. ஸோ dt-ஐ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா t. ஸோ 1/400 200 to x அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா 1/400 into x minus 200 which is x/400 minus 200/400. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2, இங்கே x/400. ஸோ கேபிட்டல் f of x is x/400 minus 1/2. அடுத்து தேர்ட் கேஸ் when x is greater than 600. ஸோ அப்போ greater than 600னா அதே நம்ம டெஃபினிஷன் படி -infinity to x f of t dt. greater than 600னா 3 கேஸு. ஃபஸ்ட் என்ன? -infinity to 200 f of t dt plus 200 to 600 f of t dt. இங்கே தான் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. அடுத்து 600 to x f of t dt. இங்கேயும் 0, இங்கேயும் 0 தான். ஒன்லி இந்த கேஸில் மட்டும்தான் டிஃபைன். ஸோ -infinity to 200 0 into dt plus 200 to 600 1/400 dt plus 600 to x 0 into dt. ஸோ அப்போ 1/400 integral 200 to 600 of dt. dt இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா t. 200 to 600 1/400 into. ஸோ 1/400 into upper limit lower limit. அப்போ 600 minus 200. ஸோ 400/400 ஆன்சர் வந்து நமக்கு 1. ஸோ கேபிட்டல் f of x is 1 when it is greater than 600. அவ்வளோதான். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் f of x எழுதலாம் which is 0 when x less than 200 x/400 minus 1/2 when 200 less than or equal to x less than 600 and it is 1 when x is greater than 600. That is the distributive function. Third one என்ன?
ப்ராபிலிட்டி ஆஃப் 300 less than x less than 500, அதாவது அந்த ப்ரொடக்ஷன் 300 to 500 லிட்டருக்குள்ளே கேட்டிருந்தாங்க, which is integral of 300 to 500 f of x into dx. so 300 to 500ல what is your f of x? இதான். okay, so that is f of x கொஸ்டினில் இருக்கிறது 1 by 400 dt. so 1 by 400 into dt இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா dx அப்படின்னா x 300 to 500. so 1 by 400 into 500 minus 300. so 1 by 400 into 200. so you will get answer as 1 by 2. That is the answer for this third subdivision, and that's all for this question number 3. okay, next question number 4. the probability density function x is given by f of x கொடுத்துட்டாங்க. find the value of k. the distribution function probability of x less than 3 and 5 less than or equal to x less than or equal to x is less than or equal to 4. இது எல்லாத்தையும் நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி முன்னாடி பண்ண மாதிரி தான். since it is a pdf, அப்போ நம்ம என்ன பண்ணோம், minus infinity to infinity f of x dx is nothing but 1. அப்போ minus infinity to 0 f of x dx plus 0 to infinity f of x dx equal to 1. இந்த கேஸில் 0. இங்கே மட்டும்தான் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு k into e power minus x by 3 of dx equal to 1. ஸோ இது 0 விட்டுருங்க, இது k வெளியில் எடுக்கலாம். 0 to infinity e power minus x by 3 dx equal to 1. e power minus ax அப்படின்னா என்ன, e power minus ax divided by அந்த a வேல்யூ இங்கே minus 1 by 3 0 to infinity equal to 1. ஸோ k by minus 1 by 3 into e power upper limit கொடுத்திங்கன்னா minus infinity minus lower limit e power 0 equal to 1. ஸோ இதை மேலே கொண்டு வந்தால் minus 3k into இது 0, இது வந்து என்ன 1. ஸோ equal to 1. ஸோ அந்த 3 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ 3k is equal to 1. minus into minus plus, அப்புறம் 3 டிவைட் பண்ணிங்கன்னா k is equal to 1 by 3. so the value of k 1 by 3. அப்போ உங்களோட கொஸ்டின் f of x என்ன ஆயிரும், which is e power minus x by 3 by 3 when x is greater than 0. when x is less than 0 it is 0. so k e power minus x by 3 ன்னு கொடுத்துருந்தாங்க. k ஓட வேல்யூ 1 by 3, அதை நம்ம அங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். that's all for this. செகண்ட் ஒன் என்ன, the distribution function கேட்டிருக்காங்க. ஸோ distribution function மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்ன, f of x equal to minus infinity to x f of t into dt or f of u into du, எப்படி வேணால் போட்டுக்கோங்க. when x is less than 0. ஸோ less than 0ல இதுதான் ஃபங்க்ஷன் 0 டோட்டலாகவே. ஸோ அப்போ f of x becomes minus infinity to x f of t dt. ஸோ minus infinity to x 0 into dt. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன 0. இப்போ when x greater than or equal to 0, அங்கே தான் நம்மளுக்கு ரெண்டு கேஸாக ஸ்ப்ளிட் ஆகுது. that is greater than or equal to 0ல தான் ஃபங்க்ஷன் டிஃபைன் minus infinity to x f of t dt. அப்போ minus infinity to 0ல 1 less than 0 இதுதான், and 0 to x f of t dt இன்னொரு கேஸ். ஸோ minus infinity to 0 0 into dt plus 0 to x e power minus t by 3 t by 3 by 3 into dt. so 1 by 3 வெளியில் எடுத்திங்கன்னா 0 to x e power minus t by 3 of dt. so 1 by 3 into e power minus t by 3 divided by minus 1 by 3 0 to x. 1 by 3 கூட கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் ஆஃப் அப்பர் லிமிட் கொடுத்திங்கன்னா e power minus x by 3 minus e power 0. ஓகே, x t பிளேஸில் அவ்வளோதான். ஸோ e power 0 is 1. ஸோ இங்கே வந்து minus 1 ரெண்டும் கேன்சல் ஆகி e power minus x by 3 minus 1 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 minus e power minus x by 3. that is the second case when x is less than or greater than or equal to 0. okay, that's all for this distribution function. அது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெரைவ் பண்ணிக்கலாம். f of x equal to 0 when x is less than 0. அதே மாதிரி இன்னொன்று என்ன, 1 minus e power minus x by 3 when x is greater than or equal to 0. this is the given distribution function. third subdivision probability of x less than 3ல கேட்டிருந்தாங்க. ஸோ less than 3 less than or equal to 3 எதுனால என்ன, minus infinity to 3 f of x into dx. அப்போ minus infinity to 0 f of x dx plus 0 to 3 f of x dx. ஏன்னா less than 0ல it is 0, greater than 0ல தான் function defined. அப்போ 1 by 3 இது 0 ஆயிரும். இங்கே என்ன ஆகும், 1 by 3 into 0 to 3 e power minus x by 3 dx. இது small f of x, இது கிடையாது. ஓகே, ஸோ அப்போ 1 by 3 into e power minus x by 3 by minus 1 by 3 into 0 to 3. ஸோ இந்த minus 1 by 3 கேன்சல் ஆகி இங்கே minus 1 மட்டும் இருக்கும். இங்கே அப்பர் லிமிட் e power minus 3 by 3 e power minus 0. so e power minus 1 by minus 1 இதோட வேல்யூ. ஸோ அப்போ multiply with this minus 1 will get 1 minus e power
minus 1. That's all for third. Fourth subdivision, probability of 5 less than or equal to x. That is 5 to infinity. Right? 5 விட x பெருசு. So f of x dx. So அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி 5 to infinity. So பேசிக்காக நம்ம பேசுகிறப்ப minus infinity to thatன்னு பேசுவோம். அந்த minus infinity to 5 வரைக்கும் இருக்கிறது 0. அப்போ just 5 to infinity எடுத்தால் கூட போதும். e power minus x by 3 by 3 into dx. So 1 by 3 5 to infinity e power minus x by 3 dx. So இதை integrate பண்ணா என்ன, e power minus x by 3 divided by minus 1 by 3 5 to infinity. 1 by 3 வெளியில் எடுங்க. So 1 by 3 cancel, upper limit minus lower limit. So அப்போ minus 1 into 0 minus e power minus 5 by 3 minus into minus plus e power minus 5 by 3 வந்துரும். Fifth one, probability of x less than or equal to 4, which is minus infinity to 4 f of x dx, right? Less than or equal to 4 தான். அப்போ minus infinity இருந்து எடுக்கணும். So minus infinity to 0 f of x dx plus 0 to 4 f of x dx. இந்த இடத்துல 0 போயிரும். இந்த இடத்துல நான் 1 by 3 e power minus x by 3. ஓகே, ஸோ இந்த 1 by 3 எடுத்துகிறோம். இதை அகைன் இன்டகிரேட் பண்ணுங்கள். e power minus x by 3 by minus 1 by 3 0 to 4. 1 by 3 கேன்சல் ஆகிட்டு மைனஸ் மட்டும் இருக்கும், minus 1. இங்கே e power minus x by 3 0 to 4, அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க. e power minus 4 by 3 minus e power 0. இதோட ஆன்சர் 1, இதோட ஆன்சர் e power minus 4 by 3 minus half. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +1 minus e power minus 4 by 3. That is the answer for this fifth subdivision. Okay, so that's all for this subdivision, and that's all for this question number 4, and that's all for this video also. So in the video again நம்ம ஒரு 2 question under this exercise பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு 2 question இருக்கு நமக்கு. அந்த 2 question நம்ம upcoming videoல solve பண்ணி complete பண்ணி முடிச்சு இந்த exercise complete பண்ணி முடிப்போம். Right? So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.